அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் அனைவருக்கும் மிக சிறந்த நாளாக அமைய எல்லாருக்கும் பொதுவான உறவினை கொண்டு இந்த பதிவை நான் ஒரு சிறிய குட்டி கதை தான். நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்ட கதை தான். ஒரு தந்தையும் மகனும் ஒரு சிறு சுமையுடன் ஒரு பொதியுடன் ஒரு கழுதை மேல் அமர்ந்து செல்கின்றார்கள். அப்போது எதிரே வந்தவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் மனச்சாட்சி இல்லாத மனிதர்கள், பையுடனும் மகனும் தந்தையும் அமர்ந்து செல்கிறார்கள், அந்த கழுதை எவ்வளவு பாடுபடும் என்று கேட்டார்கள் இந்த வழியில் செல்கிறார்கள். அப்போது தந்தை மட்டும் அமர்ந்து கொண்டு அந்த பையையும் வைத்துக்கொண்டு குதிரையில் இந்த கழுதையில் சவாரி வரும்போது மகன் நடந்து வருகிறார். இதை பார்த்து அவர்கள், வயது போன மனிதர் ஒரு பிள்ளைக்கு இடம் கொடுக்க முடியாதா, அவர் இவ்வாறு மனச்சாட்சி இல்லாமல் நடந்து செல்கிறார், இந்த பிள்ளையை கொடுக்கலாம்னு சொன்னார். இன்னும் சிறு நிமிடங்களில் அவர்கள் உடனடியாக தங்கள் முடிவை மாற்றிக்கொண்டு மகன் மட்டும் கூறுகையில் தந்தை நடந்து செல்கிறார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், வழிபோக்கர்கள் சொன்னார்கள், இது என்ன முட்டாள்தனம், மகன் நடந்து செல்கிறார், தந்தை வயது முடிந்தவர் செல்கிறார். அதே மாதிரி திரும்பவும் சொன்னார்கள், மாற்றி வயது முடிந்தவர் இரக்கம் இல்லாமல் நடந்து செல்கிறார். அதற்கேற்ற மாதிரி அவர்கள் மாற்றிக்கொண்டு சென்றார்கள். கடைசியாக வேறு வழி இல்லாமல் பொதியை மட்டும் அந்த கழுதையில் சுமந்து கொண்டு வைத்து கொண்டு சென்றார்கள். அப்போது சொன்னார்கள், கடைசியாக என்ன முட்டாள்தனமாக செயற்படுகிறார்கள், ஏன் பொதியை மட்டும் சுமந்து செல்ல சொல்கிறார்கள், கழுதையை மட்டும் இவர்களும் செல்லலாமே என்று சொன்னார்கள். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. நாம் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் அது பிழை என்று சொல்லுவாங்க, அதை செய்ய வேணும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பதிவின் மூலம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அதை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு புரிஞ்சு கொள்ளணும். அதை நீங்கள் உங்கள் மனசுக்கு சரியாக கடவுள்கிட்டையும் கேளுங்க, டோஸ் போட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களாக சுயமாக முடிவெடுத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். உங்கள் சுய முடிவோடு நீங்கள் நிதானமாக மென்மேலும் உங்களுடைய வெற்றி படிகளை விரிவாக்கி கொண்டு உங்களால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.